வெளியில் வராதடான்னு சொல்கிறேன், கொஞ்சம் கூட கேட்கவே மாட்றாங்க. இங்கே பாருங்களேன், எவ்வளோ இதில் புளியங்காய் இப்படி கொரன்னு வச்சுருந்தா யாருங்க சும்மா விடுவாங்க? போகிறவங்க வரவங்க கல்லால் அடித்து காலி பண்ணிடுறாங்க. இவனுக்கு எந்த மருந்துமே போடலை, இயற்கையாக இவன் அப்படியே பூமியில் இருக்கிற சார பொருளை எல்லாத்தையும் சம்பாரிச்சுக்கிட்டு இப்படி கொத்தா கொலையாக காய்ச்சி தொங்குறாங்க. இங்கே பாருங்களேன், வாயே ஊறுது. இங்கே பாருங்களேன் எப்படி காய் காய்ச்சி தொங்குது பாருங்களேன். ஐயோ, இந்த புளியம்பழத்தை நீங்கள் யாரெல்லாம் எடுத்து நெருப்பில் சுட்டு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த சுட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இந்த புளியம்பழத்தை நெருப்பில் சுட்டு உப்பும் சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இங்கே பாருங்களேன், எவ்வளோ பழம் பாருங்கள், கொத்தா எவ்வளோ நல்லா கொலையாக இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன மருந்து கூட இல்லைங்க. கடவுள் கொடுக்குற மழை, பூமியில் இருக்கிற ஸ்ட்ரென்த்து அப்படியே உறிஞ்சிக்கிட்டு ஆரோக்கியமான அப்படியே அவனுடைய விளைச்சலை அப்படியே விளைய வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், சரிஞ்சு தொங்குறான், அப்படியே வெறும் காய் அப்படியே கொத்தாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா இந்த புளியை? இங்கே பாருங்கள், ஒன்றும் இந்த மாதிரி இப்படி சொடையாக தொங்குதுங்க. எனக்கு நிறைய ஊறுது அவங்கிட்ட இருக்கிற அந்த புளியை பார்க்குறப்போ. அப்பா எவ்வளோ பாருங்களேன், இங்கே பாருங்கள் எவ்வளோ பழம் பாருங்கள், மரம் ஃபுல்லாக புளி தாங்க. நீங்கள் யாரெல்லாம் இதை இந்த மாதிரி சுட்டு உப்பும் சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்களோட கூட ஷேர் பண்ணிக்கங்க. ஓகே, பாய், see you.